இப்போ அடுத்து இளைய தளபதி அவர்கள் கூட அரசியல் பயணத்தில் இருக்காரு அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தொடர்ந்து போயிட்டே இருக்கு. அதை பற்றி இல்லைங்க, அரசியலுக்கு வரல அது வேற. பட் அவரோட எஃபர்ட் சமுதாயத்து மேலே அக்கறை இருக்குது பாருங்கள், அது ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம். ஏன்னா அது வந்து மக்கள் நல்லா இருக்கணும் அண்ட் பசங்களோட படிப்பு நல்லா இருக்கணும், நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணுறாரு. அண்டு ஒரு சிம்பிளிசிட்டியாக ஒரு இடத்துக்கு அவர் போகிறதே தெரியல, ஒரு பயங்கர பில்டப்போட போவாங்க, அதெல்லாம் இல்லை. ஸோ அந்த எப்பவுமே சொசைட்டி மேலே அக்கறை உள்ள யாராக இருந்தாலும் சரி, அவங்க டெஃபினட்டாக வந்தால் நம்ம வரவேற்கிறதுல எந்த அச்சமும் கிடையாது. அதை தான் சொல்கிறேன், அந்த குட் ஹெல்த் இருக்கணும், அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாது. அண்ட் ஃபுல் டைம் அதை ஒர்க் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஸ்ட்ரென்த் எல்லாம் வந்து இன்னும் திருப்பி நம்ம கெயின் பண்ணணும் சூழ்நிலை வரக்கூடாது. ஏன்னா எனக்கு அவங்களெல்லாம் நம்ம வச்சு பார்த்து இப்படி ரசித்தவங்க. ஸோ அவங்க ஹாப்பியாக வந்து பண்ணால் சந்தோஷம். விஜய் சார் வந்து நம்ம தாராளமாக வெல்கம் பண்ணலாம். ஏன்னா அவர் தாட் ப்ராசஸே ரொம்ப நல்லாயிருக்கு, அது சமுதாயத்தை நோக்கி இருக்கிறனால சந்தோஷம். சார், இப்போ கமல் சாரும் இந்த எலெக்ஷனில் இருந்திருக்காங்க, உங்களோட ஆதரவு அவருக்கு இருந்திருக்கா? இல்லை, நம்மளுக்கு வேண்டியது ஒரு நல்ல லீடருங்க, அவ்வளோதான். நம்மளுக்கு சொல்கிறது நேர்மையான ஒரு லீடர் வேணும். அதாவது நம்ம கரப்ஷன் அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம், அது வந்து உடனடியாக நீங்கள் ஒழிக்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக. பட் கரப்ஷனுக்கு அகேன்ஸ்டாக ஒரு லீடரோ, மக்களுக்கு வந்து முழுசாக ஒரு 24/7 சொசைட்டி மக்கள் அவங்களுக்குள்ள சேவை மனப்பான்மை உள்ளவங்க வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் கமல் சார் வந்து உண்மையிலே வரவேற்கத்தக்கது. பட் அவர் எவ்வளோ நாள் ஆச்சுன்னு சொல்கிறீங்க? அவர் வந்து இப்போது ஒரு லீடராக எவ்வளோ நாள் ஆச்சு? வருடங்கள், இன்னும் கொஞ்ச நாள். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ ஒரு படத்தில் நடிக்க போகிறோம் அப்படிங்கும்போது ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரோ ஆக்டரோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் ஃபுல் ஃபிளெஜாக வருவாங்க. ஸோ கொஞ்சம் அவர் இன்னும் 2 எலெக்ஷன் பார்க்கலாம், இல்லை இன்னும் ஒரு எலெக்ஷன் பார்த்துட்டு வரதுந்தா பெட்டர். ஏன்னா இவங்க உள்ளே இருக்கிறது வந்து சாதாரண ஒரு விஷயம் இல்லை. ஏன்னா உள்ளே இருக்கிறவங்க ஆல்ரெடி இருந்தவங்களுக்கு அது தெரியும், உள்ளே போகிறவங்களுக்கு போகும்போது நல்லாயிருக்கும். உள்ளே போனோன்னா இப்படி இருக்கான்ற போது நம்ம திருப்பி வந்து நம்மளை வந்து அது அஃபெக்ட் பண்ணக்கூடாது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் அவருக்கு தெரிஞ்சு, ஆனால் ஒருவேளை இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் தெரிஞ்சிருக்கலாம், போகிறதுக்கான சூழ்நிலை இருக்கலாம். கண்டிப்பாக கமல் சார் வரவேற்கிறோம், அதில் எந்த விதமான தப்பும் இல்லை. அவர் பேச்சு எல்லாரையும் கவர்ந்துருக்கு, எல்லாருக்கும் வந்து அவரை பிடிக்குது. ஸோ வெல்கம், அவ்வளோதான். ஓகே சார், இப்போ அரசியல் பற்றி பேசிகிட்டு இருந்ததுனால முதல்வர் சீட் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அதுலேருந்து உங்ககிட்ட ஒரு கொஸ்டின், உங்களுக்கு அரசியல் ஆர்வம் இருக்கா? பின்னாடி அரசியலுக்கு வருவீங்களா? அரசியல் இப்போ நீங்கள் பாலிடிக்ஸ்ன்னு சொல்கிறது வந்து அதில் ஒரு பார்ட்டு தான் வந்து சோஷியல் ஆக்டிவிட்டி. ஓகே, அதோடு தான் எங்கள் லிமிட்டு. அதுக்கு மேலே போகிறதுக்கு எங்களுக்கு இஷ்டம் கிடையாது. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோமோ, விஷாலோட அவர் குரூப்பில் வந்து என்ன பண்ணுறோமோ அதே இல்லை காலத்துக்கும் பண்ணணும்னு ஆசை தான் நான் ட்ரஸ்ட் ஆரம்பித்தேன். ஸோ ட்ரஸ்ட் மூலியமாக ஒரு நான் 2 இப்போ நீங்கள் இவ்வளோ பேருக்கு செய்யணும்னு அவசியம். உங்களால் முடிஞ்ச ஒரு 2 குழந்தைய படிக்க வைக்கலாம், ஒரு பிளட் டொனேஷன் உயிரை காப்பாற்றலாம், ஒரு சர்ஜரி கொடுக்கலாம். இப்போ இந்த மரங்கள் சுற்றுச்சூழலை பாதிக்குதா, அந்த மரங்கள் எடுக்கலாம், ட்ரீஸ் நடலாம். ஸோ இதெல்லாம் பண்ணலாம். இது வந்து நம்ம இங்கேருந்தே பண்ணலாமே, அங்கே போய் பண்ணணுன்றதுலாம் கிடையாது. ஸோ அரசியல்ன்றது தனி, அது இல்லை, அது இந்த ட்ரஸ்ட்டோட லிமிட் முடிஞ்சுது.